புலின்னு ஒருத்த படம் எடுத்தான்னா நீ பாயும் புலின்னு எடுக்கிற. அரசு அழைத்து பேசினாலும் சமரசம் இல்லை. இப்பதான் நாங்க ரொம்ப உஷாராகிறோம். பாயும் புலி எடுத்து 10 கோடி போச்சு, ஆம்பளை எடுத்து 6 கோடி போச்சு. நீங்களாம் எப்படி தலையிட்டு எங்களுடைய பிரச்சனை நடிகர் சங்கத்தை பிரச்சனை தீர்ப்பீங்க? இதுக்கடுத்து யார் வரணும்னு நினைச்சா அடுத்து கமல் சார் வரட்டும், ரவி சார் வரட்டும், அவங்க வராங்கன்னா தம்பி விஜய் வரட்டும், தம்பி அஜித் வரட்டும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. 18ஆம் தேதி வாகை சூடி வளம் இருக்கும் அணியினருக்கு வாழ்த்துக்கள். நான் நேரடியாக உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்துடுறேன். செல்வமணி விக்ரம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் வரக்கூடிய தேர்தலில் எந்த நேரமும் ஒரு குரூப் வெளியில் போய் இண்டஸ்ட்ரியை பற்றி நடிகர் சங்கத்தை பற்றி குறை சொல்ல பொதுமக்கள்லாம் இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள்லாம் ஏன்பா இதை நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோடு சேர்ந்து இது சமாதானம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 12 மணிக்கெல்லாம் நாங்கள் கவுன்சிலுக்கு வரணும். விக்ரமன் சாரும் தம்பி செல்லுமணியும் பெப்சி சிவாவும் மொத்த தொடர்பாளர்களும் வந்து எங்கள் ஆஃபீஸ் நிர்வாகிகளை வந்து பேசினாங்க. பேசும்போது நாங்கள்லாம் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் வர வேணான்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதி மொத்தம் 10 பேருக்கு அனுப்பிச்சோம். அந்த கடிதத்தினுடைய அமைப்பை நான் படிக்கிறேன். தமிழ் திரையுலக கூட்டமைப்பு, தேதி 7/10/2015. அன்புடையீர் வணக்கம். நடைபெற இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் 2 அணிகளும் போட்டியிடுவது குறித்து பொதுவான திரைக்கலைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அறிக்கைகளும் பேட்டிகளும் கருத்து பரிமாற்றங்களும் நாளுக்கு நாள் தீவிரத்தன்மை அடைந்து வருவதால் நாங்களும் கவலை கொள்கின்றோம். ஒரு சுமூகமான நட்புறவு ஏற்பட ஒரு நல்லிணக்கம், கருத்து பரிமாற்ற கலந்துரையாடல் வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு பிலிம் சேம்பர் வளாகத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகவே தாங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம் என்று இந்த கடிதத்துடைய நகலை திரு சரத்குமார் அவர்களுக்கும், திரு ராதாரவி அவர்களுக்கும், SSR கண்ணன் அவர்களுக்கும், திரு விஜயகுமார் அவர்களுக்கும், திரு சிம்பு அவர்களுக்கும், அதேபோல் சகோதரர் திரு நாசர் அவர்களுக்கும், தம்பி விசால் அவர்களுக்கும், தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், தம்பி பொன்னன் அவர்களுக்கும், தம்பி கருணாஸ் அவர்களுக்கும், நானும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகளும், இயக்குனர் சங்கத்தின் சார்பாக விக்ரமன் அவர்களும், செல்வமணி அவர்களும், பெப்சி அமைப்பின் சார்பாக சிவா அவர்களும் கையெழுத்து போட்டு நாங்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினோம். கடிதம் அனுப்பித்த அடுத்த செகண்டே உடனே விசால் ட்விட்டரில் பேட்டி கொடுக்குறா. சிவா ஓடியார், என்னன்னா இவ்வளோ குயிக்காக நியூஸ் போய் நாங்கள் சமாதானத்தை ஒத்துக்க மாட்டோம்னு விசால் வந்து ட்விட்டரில் அடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது. தானே சார், நான் விசால் பேசுகிறேன். நீங்கள் எதுக்கு சார் எங்கள் சங்கத்தில் வந்து சமாதானம் பேச வரீங்க? நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன், அது உங்களுக்கு பதில் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கடிதத்தினுடைய நகலை நான் படிக்கிறேன். எவ்வளவு எகத்தாலும் ஏகடியும் எள்ளி நகையாடுதல் என்பது இந்த கடிதம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அனுப்புனர் பாண்டவரணி, பெறுநர் மிஸ்டர் எஸ் தானு, சென்னை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட, அதாவது ஒரு பதவியில் இருந்தால்தான் என்னை மதிக்கும் நிலை எனக்கு தேவையில்லை. தெரு புழுதியில் கிடந்தாலும் குன்றி மணி நேரம் குன்றாதென கருதும் அந்த அமைப்பை சேர்ந்தவன், அந்த வழி வந்தவன் மிஸ்டர் தானு. இந்த தேர்தல் மூலம் நடிகர் சங்கம் பிளவுபடும் என்கின்ற உங்களது பயம் எதற்காக என்று தெரியவில்லை. அந்த பயத்திற்கு சில விளக்கங்கள் அளிப்பது எங்களது கடமையாக நினைக்கின்றோம். தயாரிப்பாளர் விநியோகத்தில் என்று குறைந்தபட்சம் 27 சங்கங்கள், அனைத்து சங்கத்திற்கு 3 வருட ஒருமுறை தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தல் முடிந்து இன்று வரை எல்லோரும் ஒற்றுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 வருடம் தேர்தலை நடத்தாத நடிகர் சங்கத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று எங்கள் பாண்டவரணி மூலம் நடிகர் சங்கம் பிளவுபட்டுவிடும் என்ற உங்களது பயம் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுகிறது. இதை சொல்றேன். நான் 10 வருஷமா தேர்தல் நடத்தணும்னா நிர்வாகத்தை நல்லா நடத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏன் நீ 10 வருஷமா நீ கேட்க வேண்டியதுதானே? வேணான்னு சொல்லியே. அதே மாதிரி நடிகர் சங்க தேர்தலில் எங்களால் மட்டும் பிளவுபடும் என்று நீங்கள் குழம்புவது எவ்வளவு எகத்தாலும் பாருங்க.
நடிகர் சங்க தேர்தலில் எங்களால் மட்டும் பிளவு ஏற்படும் என்று நீங்கள் குழம்புவது ஏன் என்று புரியவில்லை. நடிகர் சங்க தேர்தலில் வேட்புமனு தாக்கல் முடிந்து தேர்தல் அதிகாரி அனுப்பப்பட உள்ள இந்த நிலையில் பாண்டவர் அணியால் மட்டும் ஒரு சங்கம் பிளவுபட்டப்படும் என்ற உங்கள் அறிக்கை எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, மன வருத்தத்தையும் ஏற்படுகிறது. இந்த கருத்தை எங்களிடம் சொல்வதை விட 10 வருடங்கால தேர்தலில் நிற்காம பதவி சொன்ன ஒரு பதவி என்பது என்ன சாதாரணமா? எப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு குடும்பங்கள், எப்படிப்பட்ட சூழல், அவங்களாம் வந்து இந்த பதவியில் வந்து எப்படிப்பட்ட சூழல் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. 10 வருஷமா நடத்துறாங்கன்னா சாதாரணம் இல்லை, அதுவும் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறோம் என்று சொல்லிட்டு பட அதிபர்கள் சமரத்துக்கு வந்தால் ஏற்க தயார் என்று விஷால் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து அரசு அழைத்து பேசினாலும் சமரசம் இல்லை. இப்பதான் நாங்கள் ரொம்ப உஷாராகிறோம். இவ்வளோ நம்மளை அடிச்சா பரவாயில்ல, இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தை அடிக்கிற பரவாயில்ல, ஒரு அரசு அழைத்து பேசினா கூட சமரசம் இல்லைன்னு சொல்ற நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் உடனே கவுண்டர் கொடுத்து எங்களுடைய நிர்வாகத்தில் நிர்வாகிகளாம் சேர்ந்து இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்களை நம்மளை வச்சு இவங்க வந்தாங்கன்னா சங்கத்துக்கு நம்மளுக்கு பிளவு உண்டாக்கின்னு இருப்பாங்க. ஆகவே இந்த அன்னைக்கு நம்ம ஆதரவு எங்கள் நிர்வாகிகள் முடிவு பண்ணுறாங்க. எங்கள் கமிட்டி முடிவு பண்ணுது 150 தயாரிப்பாளர் பொதுக்குழு உறுப்பினர் ஒன்று கூடி முடிவு எடுக்கிறாங்க. அதில் 2 பேர் மட்டும் மாற்றுப்பொருள் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நடிகரை வச்சு 2 பேர் படம் எடுத்துன்னு இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேர் மாற்று கருத்து கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அது சொல்கிற படம் தயாரிக்கிறவங்களாம் வந்து அவங்க நாங்களாம் லீடிங்கில் படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதனால் அவங்களாம் உட்காந்து படம் தயாரிக்கலையா, அந்த மாதிரி அவங்க வந்து வேலை செய்யலையா, அந்த மாதிரி நாங்களும் வேலை செய்வோம்னு சொல்கிறாரு. தம்பி விஷாலுக்கு சொல்லிக்கிறேன், 90 நாள் கால் ஷீட் கொடுத்து ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிற காட்மாண்டில் ஷூட்டிங் இருந்தால் ஒரு பிரச்சனைனா நீ வர விட்டுட்டு வந்தால் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன வருது? நாங்கள் இங்கே உட்காந்துன்னா எங்கள் ஷூட்டிங்கு கல்கட்டாவில் நடந்தாலும், பாம்பேயில் நடந்தாலும், டெல்லியில் நடந்தாலும், காஷ்மீர் நடந்தாலும் நாங்கள் இங்கே உட்காந்து ஷூட்டிங் நடத்த வைப்போம். உங்களால் முடியுமா? நாசர் 4 லாங்குவேஜில் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 4 லாங்குவேஜ். அவரை நான் குறையா சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் எப்படி இந்த சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து ஒரு நாள் விட்டுட்டு வரும்பொழுது அந்தந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. ஏன் சிவகுமார் சார் உட்கார வைங்க, நாங்கள் மதிக்கக்கூடிய போட்டிருப்பது மரியாதைக்குரியவர், அவர் வந்து பண்ணட்டுமே, நாங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டோமே. எதுக்கு யார் எந்த இடத்துல வைக்கணுன்றது தெரிய வேணாவா? உதாரணத்துக்கு, அதாவது உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சிசிஎல் பிரச்சனை தான் விஷாலுக்கு பெரிய குழப்பம். நீங்க நடிகர் சங்கத்தில் வந்து சிசிஎல் அவர் கைப்பற்றி கொடுத்தாருன்னா பெரிய கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. ஏன் நடிகர் சங்கம் உங்களுக்கு 15 லட்சம் சம்பளம் கொடுத்தத ஏன் நாடக நடிகர்கள் கொடுக்க வேண்டியதானே? அது இந்த சம்பளம் எனக்கு வந்து நான் வந்து இலவசமாக நடித்து இந்த படத்தை நான் இந்த சங்கத்தை கட்டுவேன். யார் படம் எடுக்கிறது? பாயும்புல் எடுத்து 10 கோடி போச்சு, ஆம்பளம் எடுத்து 6 கோடி போச்சு, மதகர ராஜாத்துக்கு 25 கோடி நிக்குது, படம் வெளி வரல. நீங்களாம் எப்படி தலையிட்டு எங்களுடைய பிரச்சனை நடிகர் சங்கத்தை பிரச்சனை தீர்ப்பீங்க? உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா, புலின்னு ஒருத்தர் படம் எடுத்தான்னா நீ பாயும் புலின்னு எடுக்கிற, அவங்க சாயங்காலம் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா நீ காலையில வைக்கிற, உங்களுக்குள்ள சகோதர வாஞ்சல் நீ எப்படி ஒன்றுபட்டு போவ? ஒரு தயாரிப்பாளரே தரக்குறைவா பேசுறீங்க, எவ்வளவு வேதனையா இருக்குது. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் கொம்பன் படம் ரிலீஸா அந்த வீடியோ போட்டு பாருங்க. தயாரிப்பாளர் நடிகர் கண்கலங்க, அந்த நடிகர் தான் இங்க ஒரு பொறுப்புல எதிர்த்து நிற்கிறாரு. அந்த கொம்பன் படம் ரிலீஸுக்கு இந்த சரத்குமார் பண்ண உழைப்பு சாதாரணம் அல்ல. உத்தமவில்லன் படம் ரிலீஸ் போது 36 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டவங்க. அந்த உழைப்பெல்லாம் நாங்கள் வந்து உதாசீனப்படுத்த முடியாது. அந்த தயாரிப்பாளருக்காக கமல் சார் கிட்ட போயிட்டு ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுத்தது தான் இந்த சரத்குமார். எப்படிப்பட்ட பார்வை! புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட சங்கம், நடிகர் தலைவர் சிவாஜி சார் ஆண்ட சங்கம், இதுக்கடுத்து யார் ஒழுங்கு நினைச்சா அடுத்து கமல் சார் வரட்டும், ரஜினி சார் வரட்டும், அவங்க வேணாங்களா தம்பி விஜய் வரட்டும், தம்பி அஜித் வரட்டும், அவங்க இல்லைன்னா சூர்யா, தம்பி சூர்யா வரட்டும், சூர்யா இல்லைன்னா விக்ரம் வரட்டும். எந்த இடத்துல இருக்கிற நீ எதுக்கு நீ போட்டிடுற? சிசிஎல் தான் காரணம். நீ சிசிஎல் வாங்கி நீ என்ன வேணாலும் கோடி கோடியா எடுத்து போ, நாங்கள் வேணாம்னு சொல்ல. ஆனால் நாடக நடிகர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. எங்களுடைய படம் ஆரம்பிச்சா முதல்ல ராதாரவி சரத்குமார் போடுவாங்க. சார் இன்னைக்குன்னா 1000 ஜூனியர் ஆர்டிஸ்டாம எங்களுக்கு பாதி கொடுன்னுவாரு.
கொடுத்திருக்கிறார். அந்த உங்க உரிமையில உங்களை மன்றாடி கேட்டுறார். உங்களுக்காக போராடி உங்களுக்காக குரல் கொடுக்கும் சரத்குமார் அணி ஆதரியுங்கள் 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 என்று சொல்லி விடைபெறும். நன்றி.